பட் இவர் விஜய் என்ன பண்றாரு, லாஸ்ட் இயருக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் மக்கள் கொடுத்தார். அது கடைசியா நடித்த 4 படத்துக்கு சம்பளம் 800 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. நீங்க விஜய் 800 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. கடைசியா 275, லியோல 200, 800 கோடி ரூபா வாங்கி மக்களுக்கு ஒன்றும் பண்ணலை. எலெக்ஷன் கட்சி ஆரம்பிக்க போறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி நலத்திட்டம் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்களை எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? மக்களுடைய மக்களுக்கு யாரு செஞ்சா யாரு செய்யலன்னு தெரியாம இருக்குமா? அரசியல் வந்ததுனாலதான் விஜய் இந்த உதவியை செய்யறாரு. கண்டிப்பா 100க்கு 100% அவரு செய்ய மாட்டார். இது வரைக்கும் அவர் எதுவும் செஞ்சது கிடையாது. நெப்போலியன் அவர்கள் ஒரே ஒரு இடத்துல அவருடைய குடும்பத்தோட போய் பார்க்க போகும்போது பார்க்காத ஒரு தலைவரானார்னா என்ன ஆகும் தமிழ்நாடு? நெப்போலியன் மிகச்சிறந்த நடிகர். சீவலப்பாரி பாண்டியன் ஒரு ஹிட்டு படம்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு படப்பிடிப்பு தளத்துல அவருடைய நண்பர்களை போய் கேரவன்ல இருந்து இறங்கி வந்து பார்க்க முடியாத ஒருத்தர் தலைவரான தமிழ்நாடு என்ன ஆகும் யோசிச்சு. இப்ப அதிமுக திமுக இந்த 2 கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா நினைக்கிறேன். இல்ல, நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்பவும் இல்ல, இந்த 50 வருஷமா அதிமுக தான் ஸ்ட்ராங்கான கட்சி. என்னைய பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியினுடைய பலத்தோட தான் திமுக இருக்கு. இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக இப்ப இல்ல. அதிமுக தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டுகள் அதிகம். இல்ல, நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் இங்க பதிவு பண்ண விரும்புகிறேன். தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. இந்த 234 தொகுதியில மதுரை மத்திய தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு. அங்க பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவர் அடிக்கடி சொல்ற கருத்துக்கள் மக்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. சொன்ன கருத்துக்கள் இது வரைக்கும் நான் 1 ரூபா கூட ஓட்டுக்கு காசு கொடுத்தது இல்லைன்னு சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும். இது வரைக்கும் அவர் 1 தடவை கூட எல்லா தடவையும் சொல்றது ஒரே தான். ஆக்சுவலா 2015-14 அவர் சிங்கப்பூர்ல இருந்தார். பெரிய ஒரு பேங்க்ல வேலை பார்த்தாரு. 2016 வந்தாரு இந்தியா. தமிழ்நாட்டுல மதுரை மத்திய தொகுதியில டிஎம்கே மூலமா நிக்கிறார். அப்பவும் ஜெயிச்சாரு 2021. ஆனா அவர் 1 பைசா கூட செலவு பண்றது இல்லை. மக்கள் பணம் வாங்கிக்குவாங்க, ஆனா யாருக்கு ஓட்டு போடணுமோ அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. கண்டிப்பா. இல்ல, சில மாவட்டத்துல சொல்றாங்கன்னா காசு கை நீட்டி வாங்கிட்டாங்கன்னா அவங்கதான் ஓட்டு போடணும்னு சத்தியம் பத்தினா வாங்கிக்கிறாங்க. இல்ல மக்கள் ஓட்டு போறதுல மட்டும் தெளிவா இருக்காங்க. நீங்க 1 கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, 50,000 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி, மக்கள் யாருக்கு ஜெயிக்கணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்கள தவிர மாத்தி போட மாட்டாங்க.